ஒருவேளை நீங்க மிகுந்த வியாதியோடு, பலவீனத்தோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறீங்களா? அன்றாட வேலைகளை கூட என்னால பார்க்க முடியல. வேலை செய்கிற ஸ்தலங்களில என்னால நார்மலா இருக்க முடியல. என்னுடைய பலவீனங்களை யாருமே புரிந்து கொள்ள முடியல என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமான சூழ்நிலையில, இன்னும் எவ்வளவு காலம் நான் உயிரோடு வாழப் போறேன் என்று சொல்லி போராடிட்டு இருக்கீங்களா? இதே பலவீனத்தின் மத்தியில தான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு தேவ மனுஷன் வேதாகமத்துல உண்டுங்க. அவர்தான் பவுல். அவர் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில ஆண்டவருக்காக பிரகாசித்தாரு. அவருடைய இரு கண்களிலேயும் ஒரு விதமான கெட்ட நீர் வடிந்து கொண்டே இருக்குமாம். யாராவது பக்கத்துல போனா துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு அவருடைய கண்களில் அந்த நீர் வடிந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில கடினமான பலவீனங்கள் மத்தியில தான் அவர் கர்த்தரை நோக்கி, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி 3 முறை கர்த்தரை வேண்டிக் கொண்டார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தர் அவரை பார்த்து 3வது முறை வேண்டிக் கொள்ளும்போது சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அதே வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. இப்போ சொல்லுங்க, யார் அதிக பலம் உள்ளவர்கள்? வியாதி இல்லாதவர்களா? நாம் தான் அதிக பலம் உள்ளவர்கள். ஏன்னா பலவீனப்பட்ட நம்மேல் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன்.